ஈஸியாக ரொம்ப டேஸ்டியான வெஜ் ரைஸ் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம சோயாவையும் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுத்தது நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயில்லையே பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஆனியனும், குடமிளகாய், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சோயாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளும் சீரகத்தூளும் நல்லா தூள் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜ் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம வர்ஷா கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.